நான் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வரப்போகும் மருமகள் தமிழ்நாட்டிலே தான் எடுக்கணும். ஊர்ல கிராமத்துக்கு சொல்லுவாங்க, கிராமத்துக்கு வெளிப்புற இருக்கும் ஊர் சாமி, காவல் சாமி சொல்லுவாங்க. கருப்பண்ணசாமி, வீரபத்ர சாமி, ஊரை காக்கிறதுக்கு முக்கியமான சாமி வைப்பாங்க. முக்கியமான சாமி எங்க குல தெய்வமா எங்க வீட்டுக்கு வர்றாங்க. நடிகரும் முன்னாள் அரசியல்வாதியுமான நெப்போலியன் அவருடைய மகனுக்கு ஜப்பானில் நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. இந்த திருமணத்தில் ஏராள பேர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகும் நிலையில் மக்கள் பல பேர் இவருக்கு இந்த திருமணம் முக்கியமா, இந்த பொண்ணோட வாழ்க்கையவே நீங்க வீணடிச்சிட்டீங்க, இந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிருச்சு, இந்த பொண்ணு பணத்துக்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, மணி ஆல்வேஸ் அல்டிமேட், உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு இருந்து இந்த மாதிரி பையனுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி கொடுத்தா நீங்கள் ஒத்துக்குருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது அந்த பெண்ணும் அந்த பெண்ணோட குடும்பத்தாரும் தான். அவங்களே இதை பற்றி கவலைப்படவே இல்லை. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? இந்த பெண் விருப்பப்பட்டு தான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த பெண்ணை யாரும் வற்புறுத்தவும் இல்லை, யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. அவங்களோட விருப்பத்தில் தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கு. இப்படி மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். அந்த மன தைரியம் அந்த பெண்ணுக்கு இருக்குது. அதை நான் ரொம்பவே பாராட்டுறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.